Dear students, நான் கொஞ்ச நாளாக கெமிஸ்ட்ரி ஆன்லைன் டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கிலீஷு அப்புறம் ஹிந்தியில். அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு. ஏன் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழில் எடுக்கக்கூடாது, சமயத்தை ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன் தமிழில். போக போக நான் நிறையா வீடியோஸ் போடுவேன். இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி, 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி, நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு, ஐஐடி ஜேஇ எழுதுகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனல் நேம் வந்து நாலேஜ் ஹப். என்னுடைய பேர் டாக்டர் நசீர் ஹுசேன். வெல்கம் டு மை சேனல் நாலேஜ் ஹப். ஓகே, இப்போது முன்னாடி 2 வீடியோ போட்டேன் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில். இப்போது இந்த 3வது பார்ட் இது. உங்களுக்கு அது தேவைன்னா எனக்கு கமெண்ட்டில் கீழே போடுங்க. நான் அந்த இதையும் உங்களுக்கு திருப்பி நான் தமிழில் எடுக்கிறேன். இப்போ என்னன்னா, நம்ம வந்து ஸ்டாக்கியோமெட்ரி பற்றி பேசுகிறோம். ஸ்டாக்கியோமெட்ரினா என்ன அப்படின்னா, ஸ்டாக்கியம் அப்படின்னா எலமெண்ட், மெட்ரான்னா மெஷர். இது வந்து கிரீக் வேர்டு. ஸ்டாக்கியோமெட்ரின்றது கிரீக் வேர்டு. அதை ஸ்பிளிட் பண்ணோம்னா ஸ்டாய்க்கன் அப்படின்றது எலிமெண்ட்டு, மெட்ரான்னா மெஷர். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், எலிமெண்ட்ஸை, மாசஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதை வந்து நம்ம அதாவது ரியாக்டன்ஸ், மாசஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம we are going to மெஷர் பண்ண போகிறோம். ஏன்னா கால்குலேஷன் சொல்லலாம், மெஷர்மெண்ட்டும் சொல்லலாம். அது மாசஸும் இருக்கலாம், வால்யூமும் இருக்கலாம். கால்குலேஷன் ஆஃப் மாசஸ், சம்டைம்ஸ் volumes of the reactants and the products involved in a chemical reaction. That is the measurement of, okay, calculation of masses or volumes of the reactants and products in a chemical reactions. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், ஒரு மீத்தேன், 1 mole of methane கேஸ் 2 mole of ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி 1 mole of கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கொடுக்குது, 2 mole of கேஸ் கொடுக்குது, வாட்டர் கொடுக்குது. இப்போ இந்த 1 2 இருக்குல்ல, இதுக்கு வந்து இந்த பேலன்ஸ் ஆகிறதுக்காக வேண்டி நம்ம போடுறோம். அது எப்படின்னா, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்டு. அதாவது இங்கே எவ்வளோ இருக்கோ ரியாக்டன்ஸு, எத்தனை கார்பன் எத்தனை ஆக்சிஜன் இருக்கோ, ப்ராடக்டில் அத்தனை தான் இருக்கும். ஸோ இந்த லாவை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இதுக்கு என்ன சொல்லணும்னா, 1 2ன்னு வருது இல்லையா, மீத்தேனுக்கு முன்னாடி 1, இந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்பர் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு பேர் வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறது. நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளத்தில் என்ன கேட்குறோம் அப்படின்னாக்கா, அதே ஒரு மீத்தேனு ஆக்சிஜன் அதே ஒரு ரியாக்ஷன் கொடுத்து, ஒரு கார்பன் டை ஆக்சைடு அதே ரியாக்ஷனை இங்கே கொடுத்துருக்கோம் நம்ம. ஏன்னா அதே இல்லை, கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ்ட் பை த கம்பஷன் ஆஃப் 16 கிராம் ஆஃப் மீத்தேன். அப்போ 16 கிராம் ஆஃப் மீத்தேனை நம்ம வந்து கம்பஸ்ட் பண்ணால் ஆக்சிஜனோட எவ்வளோ நமக்கு வாட்டர் வரும் அப்படின்றது கேள்வி. ஏன்னா 16 கிராம் கொடுக்குறோம். 16 கிராம்ன்றது என்ன அப்படின்னாக்க, ஒரு மோல். ஒரு மாலிகுலுடைய வெயிட்டு, அட்டாமிக் மாஸ், மாலிகுல்னா மோலார் மாஸ். ஓகே, மோலார் மாஸ் தான் 1 மோல். இப்போ இந்த 16 கிராம் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டான், 1 மோலே கொடுத்துட்டான். கார்பனுக்கு 12 அட்டாமிக் மாஸு, ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் மாஸ் 1, 12 4 சேர்த்தோன்னா 16 கிராம். இப்போ ஒரு மோலை நம்ம வந்து ஆக்சிஜனில் வந்து கம்பஸ்ட் பண்ணோம்னா எவ்வளோ வாட்டர் மாலிக்யூல் வரும் அப்படின்றது தான் கொஸ்டின். இங்கே 2 மாலிக்யூல் வரும். அப்போ ஒரு மாலிக்யூலுக்கு எவ்வளோ மாசு, ஒரு வாட்டர் மாலிக்யூல் வந்து 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன், 2 + 16 18. அப்போ 2 மாலிக்யூல்ஸ் வந்திருக்கு. அப்போ 2 × 18 36 கிராம். ஸோ 16 கிராம் மீத்தேனை நம்ம இங்கே பேர்ன் பண்ணோம்னா, அவங்க கொஸ்டினில் வந்து ஆக்சிஜனை பற்றியோ கார்பன் டை ஆக்சைடு பற்றியோ கேட்கலாம். இப்போ 16 கிராம் மீத்தேனை வந்து நம்ம கம்பஸ்ட் பண்ணால் எவ்வளோ வாட்டர் வரும் அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போ 16 கிராம் 1 மோல் ஆஃப் மீத்தேனை நம்ம வந்து கம்பஸ்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது, we get 2 moles of water. It's very simple, straight question and the answer also straight. அப்புறம் வந்து 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா, how many moles of methane are required to produce 22 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அங்கே என்ன கேட்டான், ஏன்னா 16 கிராம்லேருந்து கம்பஸ்ட் பண்ணால் எவ்வளோ வாட்டர் வரும். இங்கே என்ன கேட்குறாங்கக்கா, ஹவு மெனி, அங்கே மீத்தேன் வெயிட்டை மாஸ் கொடுத்துட்டான். இங்கே
மீத்தேன் எவ்வளோ வேணும், எதுக்கு 22 கிராம் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆஃப்டர் கம்பஷன் மீத்தேன் எவ்வளோ வேணுன்றதான் கொஸ்டின். இப்போ அதுக்கு வந்து ஆன்சர் இங்கே இருக்கு. 1 மோல் ஆஃப் மீத்தேன் எவ்வளோ ஆச்சு, 16 கிராம். இங்கே பார்த்தீங்க இல்லையா, 1 மோல் ஆஃப் மீத்தேன் இங்கே எழுதிருக்கு இல்லையா, 16 கிராம். இப்போ 1 மோல் ஆஃப் 16 அதை ஒரு கம்பஸ் பண்ணால் எவ்வளோ வரும், கார்பன் டை ஆக்சைடு 44 கிராம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடு தான் வந்திருக்கு 1 மோல். ஸோ அது 1 மோலுடைய வெயிட் எவ்வளவு, 44. இப்போ அவன் என்ன கேட்கலாம், 22 கிராம், அதாவது 22 கிராம் எனக்கு கார்பன் டை ஆக்சைடு வேணும்னா எவ்வளோ பர்ன் பண்ணணும், 16 கிராம் பர்ன் பண்ணணும்னா மீத்தேன் நமக்கு வந்து 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு வருது. இப்போ அதில் பாதி எரிச்சா போதும் இல்லையா, 8 கிராம் மீத்தேனை நம்ம கம்பஸ் பண்ணால் நமக்கு 22 கிராம் கிடைச்சிடும். ஓகே, அதாவது 0.5 மோல் ஆஃப் மீத்தேன் ரிக்வயர்டு. இங்கேயும் வந்து கொஸ்டின் இஸ் ஸ்ட்ரைட் அண்ட் ஆன்சர் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரைட். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வில் டிஸ்கஸ். ஓகே, இப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் தான் என்னன்னு பார்க்கலாம். லிமிட்டிங் ரியேஜென்ட், இப்போ நீங்கள் வந்து ஒரு மாம்பழம் வாங்க போகிறீங்க கடையில், 5 மாம்பழம் 500 ரூபாய் சொல்கிறான். என்ன, அவன்கிட்ட வாங்கும்போது 500 சொல்கிறான், உங்கள்கிட்ட 500 ரூபாய் இல்லை, நீங்கள் உங்கள்கிட்ட பாக்கெட்டில் 300 ரூபா தான் இருக்குது. அப்போ அவன் 5 மாம்பழம் தரமாட்டான். ஸோ உங்கள்கிட்ட பணம் கம்மியாக இருக்குது. அப்போ பணம் வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட். இப்போ உங்கள்கிட்ட 500 ரூபா இருக்குது, அவன்கிட்ட 5 மாம்பழத்துக்கு பதிலாக 3 மாம்பழம் தான் இருக்குது. இப்போது பணம் லிமிட்டிங் கிடையாது, மாம்பழம் லிமிட்டிங். ஸோ எது ஷார்ட்டேஜாக இருக்கோ அது லிமிட்டிங். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஒரு நைட்ரஜன் 1 மோல் 3 மோல் ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணி 2 மோல் அம்மோனியா கொடுக்குது. இதில் ஏதாவது ஒன்று ஷார்ட்டேஜ். இப்போ 3 மோலுக்கு பதிலாக 2 மோல் இருந்துச்சுன்னா இது ஷார்ட்டேஜ், ஹைட்ரஜன் மாலிகுல் ஷார்ட்டேஜ். அதே மாதிரி நைட்ரஜன் 1 மோலுக்கு பதிலாக 1/2 மோல் இருந்துச்சுன்னா நைட்ரஜன் இது லிமிட்டிங் ரியேஜென்ட். இப்போ இந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். ப்ராப்ளம் என்ன சொல்லுது, 50 kg ஆஃப் நைட்ரஜன் கொடுத்துருக்கான். 50 kg இங்கே பாருங்கள், இது கிராமில் தான் இருக்குது. ஒரு மோல் வந்து 1 மோல் வந்து 28 கிராம், அதாவது 214. ஓகே, 2 மாலிகுல் 2 ஆட்டம்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இருக்குது, 14 + 14 28 கிராம். இப்போ அவன் எப்படி கொடுக்குறான் பாருங்கள், 50 kg. ஏன்னா இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ், அதனால சும்மா மோல்லாம் இருக்காது, கேஜியில் தான் போடுவான், அள்ளி போடுவான். ஸோ 50 kg ஆஃப் நைட்ரஜன் கொடுக்குறான், 10 kg ஆஃப் ஹைட்ரஜன். இங்கே பாருங்கள், மோல்னா எவ்வளோ, ஒரு 6 தான் வரும், 6 கிராம் தான் வரும். அங்கே எவ்வளோ கொடுத்துருக்கான், 10 kg ஆஃப் ஹைட்ரஜன். இதை வந்து ரியாக்ட் பண்ண விட்டு ஆர் மிக்ஸ் டு ப்ரொடியூஸ் அம்மோனியா. சரிங்களா? ஸோ அப்போ கால்குலேட் அம்மோனியா ஃபார்ம், எவ்வளோ அம்மோனியா வரும் இந்த 10 kgக்கும் அம்மோனியா நைட்ரஜனும், அப்புறம் 50 kg ஆஃப் நைட்ரஜன் 10 kg ஆஃப் ஹைட்ரஜன் ரியாக்ட் பண்ண விட்டா எவ்வளோ அம்மோனியா வரும். இப்போ இதில் எது லிமிட்டிங், நைட்ரஜனா ஹைட்ரஜனா, இதுதான் கொஸ்டின். அப்போ நமக்கு 2 ஆன்சர் கொடுக்கணும். ஒன்று வந்து இதில் எது லிமிட்டிங் ரியேஜென்ட்டு, எது 10 இருக்குது, இன்னொன்று வந்து அம்மோனியா எவ்வளோ ஃபார்ம் ஆகும். ஓகே, சரி. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த ரியாக்ஷன் மோல்ஸில் தான் நடக்குது. ஸோ மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா, மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான் நைட்ரஜனுக்கு, 50 kg இருக்குது. அப்போ ஒரு மோல் ஆஃப் நைட்ரஜன் எவ்வளோ, 28 கிராம். இது எவ்வளோ இருக்குது, கேஜியில் இருக்குது, இது வந்து கிராமில் இருக்குது. டு கன்வெர்ட் இன்டு கிராம்ஸ் கேஜியை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ நமக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கிடைக்குது அப்படின்னா 17.86 10⁻2 மோல்ஸ் கிடைக்குது. இப்போ அதே மாதிரி ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டாக்க 10 kg கொடுத்துருக்கான். மாஸ் பை மோலார் மாஸ், மாஸ் எவ்வளவு 10 kg, மோலார் மாஸ் எவ்வளவு, ஒரு மோல் மாஸ் 2.016 கிராம் ஹைட்ரஜன். அதாவது 2 ஹைட்ரஜனுக்கு 2 கிராம். இதை 2 கூட எழுதலாம், 2 கூட எழுதலாம். 2.016 போட வேண்டியதில்லை, 2 கூட எழுதலாம். ஓகே, ஓகே. இப்போ இந்த கேஜியை கிராமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எங்களுக்கு என்ன கிடைக்குது, 4.96 10⁻3 மோல். இப்போ நமக்கு இந்த 50 கிராம் நைட்ரஜனில் எவ்வளோ மோல் இருக்குது, 17.86 10⁻2 மோல். ஹைட்ரஜனில் எவ்வளோ இருக்குது, 4.96 10⁻3 மோல். இப்போ நமக்கு வந்து இதில் எது ஷார்ட்டேஜ் எது எக்ஸஸ்ன்னு தெரியணும். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, இப்போ நம்ம வந்து மோல் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளோ தேவைப்படும், இவ்வளோ வந்திருக்கு. இப்போ எவ்வளோ தேவைப்படும்னா இந்த நைட்ரஜனுக்கு கரஸ்பாண்டிங் நைட்ரஜனுக்கு எவ்வளவு ஹைட்ரஜன் தேவைப்படும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 மோல் ஆஃப் நைட்ரஜன், இப்போ 1 மோல் ஆஃப் நைட்ரஜன்
எவ்வளோ வருது? 3 மோல் தேவைப்படுது ஹைட்ரஜன். 1 மோல் ஆஃப் நைட்ரஜனுக்கு 3 மோல் ஹைட்ரஜன் தேவைப்படுது. இப்போ இவ்வளோ மோல் ஆஃப் நைட்ரஜனுக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் தேவைப்படும்? என்ன 3/1 இன்ட்டு 17.86 இது வந்து இல்லையா, அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ தேவை? ஹைட்ரஜன் 5.36 10⁻³ மோல் தேவைப்படுது. ஆனால் ஆக்சுவலி எவ்வளோ நமக்கு இருக்குது? 10 kg ஆஃப் ஹைட்ரஜனில் 4.96 10⁻³ மோல் தான் இருக்குது. அப்போ இதில் யார் வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட்டு? ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் இஸ் த லிமிட்டிங் ஏஜென்ட். ஏன்னா 5.36 10⁻³ மோல் இடத்துல 4.8 மோல் தான் இருக்குது. இப்போ அமோனியாவை கால்குலேட் பண்ணணும், எவ்வளோ அமோனியா ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. கரஸ்பாண்டிங் டு இந்த 4.96 எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ எப்படி 3 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளோ கொடுக்குது? 2 மோல் ஆஃப் அமோனியா. 3 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் 2 மோல் ஆஃப் அமோனியா இருக்குது. இப்போ 4.96 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா 3.3 10⁻³ மோல் ஆஃப் அமோனியா அப்படின்னு. இப்போ இது மோலில் இருக்குது. இது கிராமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1 மோல் எவ்வளோ ஆச்சு? அமோனியா 17 கிராம். ஓகே, 17 கிராம் இந்த 3.3 10⁻³ மோலில் மல்டிப்ளை பண்ணுங்கள், 56.1 10⁻³ கிராம் வருது. ஸோ அவன் கேஜியில் தானே கொடுத்துருக்கான், அதனால டிவைட் பை இந்த இதை கேன்சல் பண்ணிடுங்க 10⁻³. ஸோ அப்போ உங்களுக்கு 56.1 kg. இதுதான் ரிசல்ட். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் நான் கிளியராக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ மாஸ் பர்சன்டேஜ் இல்லைன்னா வெயிட் பர்சன்டேஜ், வெயிட் பை 8 அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். கெமிஸ்ட்ரியில் எப்போவுமே வந்து வெயிட்ன்ற வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க, மாஸ்ன்ற வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதை வந்து ஒரு ப்ராப்ளம் நம்ம வந்து அதை சொல்யூஷன் எழுதி அதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் என்ன? A solution is prepared by adding 2 gram of a substance A to 18 gram of water. அதாவது வந்து 2 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து 18 கிராம் ஆஃப் தண்ணியில் போட்டோம்னா ஏன்னா அப்போ அதனுடைய இந்த சப்ஸ்டன்ஸ் ஏனுடைய பெர்சன்டேஜ், மாஸ் பெர்சன்டேஜ் என்ன? கால்குலேட் த மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூட். அதான் கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் என்ன? மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ. இந்த மாஸ் பெர்சன்டேஜ் ஏ அதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். மாஸ் பெர்சன்டேஜ் ஏ என்ன? ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஏ. மாஸ் ஆஃப் ஏ எவ்வளவு? 2 கிராம். மாஸ் ஆஃப் ஏ கீழே டோட்டல் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன், அதாவது வாட்டர் வந்து 18 கிராம், இதில் நம்ம 2 கிராம் போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ 18 + 2 20 கிராம் ஆகிடும் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ 2/20 இன்ட்டு 100 பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2/20 இஸ் ஈக்குவல் டு 10%. ஸோ மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ வந்து என்னாச்சு? 10%. இதே மாதிரி நம்ம வந்து வேற 2 சப்ஸ்டன்ஸ் போட்டால் கூட அதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு மாஸ் பெர்சன்டேஜ் பற்றி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ப்ராப்ளம் கொடுக்கும்போது இது வந்து பார்ட் ஆஃப் த ப்ராப்ளமாக இருக்கும். சரிங்களா? இப்போ மோல் ஃப்ராக்ஷனை பற்றி பார்க்கலாம். என்ன சொன்னால் மோல் ஃப்ராக்ஷன்னா it is the ratio of number of moles of particular component to the total number of the solution, total moles of the solution. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஏதாவது வந்து மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இதில் இந்த ஒரு சொல்யூஷனில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ இருக்கு, ஏயும் இருக்குது, பியும் இருக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ என்ன நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம்? என்ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே, மோல்ஸ் ஆஃப் ஏ என்ஏன்னு எழுதுறது, டெசிக்னேட் பண்ணுங்கள். மோல்ஸ் ஆஃப் பியை வந்து என்பின்னு டிசிக்னேட் பண்ணுங்கள், மார்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், இவருடைய மோல் ஃப்ராக்ஷன். இப்போ அந்த சொல்யூஷனில் ஏ அண்ட் பி இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ, இதனுடைய ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா இதனுடைய மோல் எண்ணையும் எழுத வேண்டியது மேலே, கீழே வந்து டோட்டல் மோல்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. இது வந்து மோல்ஸ் ஆஃப் என்ஏ, மோல்ஸ் ஆஃப் என்பி எழுதிட்டோம்னா இது வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ ஆகிடும், வந்துடும். அதே மாதிரி மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி எழுதிடணும். எழுதிட்டு கீழே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பியை வந்து டோட்டல் பண்ணி டிவைட் பண்ணி பண்ணிட்டோம்னா என்பியில் வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி கிடைச்சாங்க. இது வந்து ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது ஒரு சிம்பிள் தான். இதுவும் எப்படின்னாக்கா பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் மொலாரிட்டி எம். இது மொலாரிட்டி. மொலாரிட்டின்னு இன்னொன்று இருக்குது. நம்ம இப்போ மொலாரிட்டியை பார்ப்போம். அதோட டெஃபினிஷன் என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இன் 1 லிட்டர் ஆஃப் த சொல்யூஷன்.
இங்கே பாருங்க, மோல்ஸ் நம்பர் ஆஃப் கிராம்ஸ்லாம் கொடுக்கல. சாலிட் எது உள்ளே போடுறோமோ, தண்ணிக்குள்ளேயோ ஏதோ சால்வெண்ட்டுக்குள்ளே ஒரு சப்ஸ்டன்ஸை போடுறோம்னா அதுக்கு சாலிட்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து மோல்ஸில் இருக்கணும் இன் 1 லிட்டர் ஆஃப் த சொல்யூஷன். அது வந்து வால்யூமில் கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட். இந்த மொலாரிட்டி வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட். இப்போ அதை வந்து ஃபார்முலாவை எழுதணும்னா molarity is equal to number of moles of solute divided by volume of the solution in liter. அதான் அந்த டெஃபினிஷனை தான் இப்போ நம்ம இப்படி எழுதியிருக்கோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. கால்குலேட் த மொலாரிட்டி ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு இன் த சொல்யூஷன் prepared by dissolving its 4 gram in enough water to form 250 ml of the solution. அதாவது 4 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடை நம்ம தண்ணியில் கரைக்கிறோம். 4 கிராம் வந்து அது வந்து சால்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு. வால்யூம் எவ்வளோ இருக்கு? இங்கே என்ன சொல்கிறோம்? 1 லிட்டர். இங்கே என்ன சொல்கிறோம்? 250 ml அது மொலாரிட்டியை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன பண்ணணும்? இங்கே என்ன சொல்லியிருக்கு? மோல்ஸில் பண்ணணும். இவன் என்னத்தில் கொடுத்துருக்கான்? கிராமில் கொடுத்துருக்கான் சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்போ அது வந்து மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன? மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். இப்போ மாஸ் என்ன? 4 கிராம். சரிங்களா? மோலார் மாஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு அளவு 40 கிராம். எப்படி? சோடியத்துக்கு 23, ஆக்சிஜன் 16, ஹைட்ரஜனுக்கு 1, டோட்டல் 40. அப்போ 4/40 அதை டிவைட் பண்ணால் 0.1 மோலார் இன் 1000 ml. அதாவது 4 கிராம் 40 கிராமில் போட்டால் அது வந்து 0.1 மோலார் மொலாரிட்டி இன் 1000 ml இருக்கு வால்யூம். இப்போ 250 ml கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபார் 250 ml இது 0.1 மோல் ஃபார் 1000 ml, அதாவது 1 லிட்டருக்கு. அப்போ 250 mlன்றது 0.250 லிட்டர். அதாவது 250 mlன்றது இப்படி எழுதலாம், 0.250 லிட்டர்னு எழுதலாம். எழுதுனாக்க 0.4 வரும். 0.4 மோல்ஸ் பெர் லிட்டர். 0.4 மோல்ஸ் பெர் இல்லை அல்லது 0.4 மோலார் மொலாரிட்டி. ஓகே, 0.4 எம்ன்றது மொலாரிட்டி, 0.4 மொலாரிட்டி. ஸோ இதுதான் மொலாரிட்டி. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். நம்ம அடுத்தது மொலாரிட்டியை பார்க்கலாம். மொலாரிட்டி வந்து மொலாரிட்டி பார்த்தாச்சு. இப்போ மொலாரிட்டிக்கு வந்து சிம்பிள் வந்து எம், ஸ்மால் எம். இப்போ நம்பர் ஆஃப் சால்யூட் present in 1 kg of the solvent. இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் மொலாரிட்டி. அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 1 kg ஆஃப் சால்வெண்ட். மொலாரிட்டி என்னன்னா 1 லிட்டர் ஆஃப் த சொல்யூஷன். இங்கே வந்து 1 kg ஆஃப் சால்வெண்ட். ஓகே ஓகே ஓகே. ஸோ திஸ் இஸ் மொலாரிட்டி. இப்போ ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். The density of 3 molar solution of sodium chloride is 1.25 grams. Calculate the molarity of the solution. இப்போ இந்த ப்ராப்ளத்தை என்ன கொடுத்துருக்கான்? டென்சிட்டி கொடுத்துருக்கான், மோல்ஸ் கொடுத்துருக்கான் சோடியம் குளோரைடு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? மோல்ஸ் கொடுத்துட்டான், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்டா 3. இப்போ மாஸ் ஆஃப் சால்வெண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன? டென்சிட்டி கொடுத்துருக்கான். நமக்கு என்ன பண்ணணும்? சொல்யூஷனுடைய மாஸை கண்டுபிடிக்கணும், அப்புறம் சொல்யூட்டுடைய மாஸை டிடெக்ட் பண்ணணும். அப்போ நமக்கு சால்வெண்ட் மாஸ் வந்துடும். இப்போ இந்த டென்சிட்டியை வந்து 1000, அது லிட்டர் இல்லையா? லிட்டர் ஆர் கேஜி? லிட்டர். 1 லிட்டர் ஆஃப் த சொல்யூஷனில் தானே இருக்கு. அதை மல்டிப்ளை பண்ணுங்க, அதோடைய வெயிட் கேஜி. வாட்டர் 1000 இன்ட்டு 1.25 பண்ணாக்க 1250 கிராம்ஸ் கிடைக்குது. 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் டென்சிட்டி கொடுத்துருக்கான், கொடுத்தா 1250 கிராம் வந்துருச்சு. ஓகே, பெர் லிட்டருக்கு. ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு எவ்வளோ இருக்குது? மோல்ஸ் கொடுத்துருக்கான், 3 மோல்ஸ். அதனால் 3 இன்ட்டு ஒரு மோலுக்கு வந்து சோடியம் 23, குளோரின் 35.5, டோட்டல் 58.5. இது வந்து ஒரு மோலார் மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு. அவன் 3 மோலார் கொடுத்துட்டான் இல்லையா? மல்டிப்ளை பண்ணால் 175.5 கிராம் வருது. இதை வந்து சொல்யூஷன் வெயிட்லேருந்து கழிக்கணும். ஸோ அப்போ சால்வெண்ட் வெயிட் கிடைக்கும். ஸோ மாஸ் ஆஃப் வாட்டர், தட் சால்வெண்ட் வெயிட் 1250லேருந்து 175 கழிச்சா 1074.5 கிராம் வந்துச்சு. அப்போ நமக்கு 3 மோலார் இருக்குங்க. இங்கே வந்து இந்த சால்வெண்ட் வெயிட்டும் கிடைச்சிருச்சு. ஸோ வந்து அவன் மோல்ஸ் கொடுத்துருக்கான், அந்த மோல்ஸ் வந்து நம்ம இங்கே போட்டாச்சு, 3 மோல்ஸு. அப்புறம் வந்து நம்ம வந்து வெயிட் ஆஃப் சால்வெண்ட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதுலேருந்து மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைடை வந்து டிடெக்ட் பண்ணி சால்வெண்ட் வெயிட்டை போட்டு நம்ம வந்து மொலாரிட்டி அரைவ் பண்ணியாச்சு 2.79. ஸோ மொலாரிட்டி பார்த்தோம், இப்போ மொலாரிட்டி பார்த்தாச்சு. இதுதான் என்னுடைய லாஸ்ட்டு வீடியோ ஆன் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஃப்யூச்சரில் வந்து நான் இது மாதிரி நிறைய வீடியோ போடுறதா என்ன இருக்குது. எல்லா சாப்டரும் 11th 12th கெமிஸ்ட்ரி எல்லாமே சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு. அது உங்களுக்கு வந்து ஜேஇ நீட்டுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் எக்ஸாஸ்டிவாக செய்யணுன்ற விருப்பம் இருக்குது.
நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸு கீழே கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை நாலேஜ் ஹப் சேனல்.